லூக்கா 19ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நம்ம வாசிக்கலாம். இது முதல் செய்தியில, நியூ இயர் ஈவ் செய்தியில நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். லூக்கா 19:14. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினான். அந்த ஓமையை நீங்க அதுக்கப்புறம் போய் நீங்க ஃபுல்லா வாசித்து கொள்ளுங்க. அந்த ஓமையில சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, அவர்களுடைய ராஜா அவர்களை விட்டு அந்நிய தேசத்துக்கு போறாராம். அந்த பிரபு போன பிறகு இவங்க சொல்றாங்க, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எதுக்கு போறாரு? அந்நிய தேசத்துக்கு போயிட்டு ஒரு ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன், வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர்களும் என்ன பண்றாங்க, பின்னாடியே செய்தி அனுப்புறாங்க, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்டட், மனதில்லை எங்களுக்குன்ட்டு செய்தி அனுப்புறாங்க. ரொம்ப தெளிவாய் தான் அவர்கள் என்ன பண்றாங்க, காணப்படுறாங்க. இவர்கள் அப்பாவிகளோ பேதைகளோ அல்ல, இறங்கி தங்கள் மத்தியிலே நன்மை செய்து கொண்டிருக்கிறவர், தங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவர், பேசுகிறவர், இன்னார் என்று வேத வாக்கியங்களை பெற்றதான அவர்களுக்கு நன்றாய் தெரியும். முக்கியமா பரிசேயர் என்று சொல்லி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு. வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா நன்றாகவே அவர்களுக்கு தெரியும். ஆனபடினாலே போக்கு சொல்வதற்கு இடமில்லை. 1 யோவான் 5:16 இப்படி வாசிக்கிறோம். 1 யோவான் 5:16. இதன் அடிப்படையில தான் யோவான் ஒரு காரியத்தை சொன்னார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று எழுதுகிறார். அப்ப மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் அத்தனைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர்களுக்கு வழிகளை திறப்பார், ரட்சிக்கப்படுவதற்கான வழிகளை திறப்பார், அவரை ஏற்றுக்கொள்வதற்கான வழிகளை திறப்பார். ஆனா ஒரு மனுஷன் அவரையே நிராகரித்து விட்டு, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்க எங்களுக்கு மனதில்லை, இவர் எங்கள் மேலே தேவனாய் இருக்க, இவர் எங்கள் மேல் தேவனாய் இருக்க எங்களுக்கு மனதில்லை என்று ரட்சிக்கிறவரை தள்ளிவிட்ட ஒருவனுக்கு நீங்க என்னதான் ஜெபம் பண்ணீங்கனாலும் ரட்சிப்பின் வழி எப்படி திறக்கும், அல்லது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எப்படி கொடுக்கப்படும்? சிந்திச்சு பாருங்க. இதை அறிந்த யோவான் பேசுகிறார், எல்லா பாவத்தை செய்தவனுக்காகவும் நீ என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், அவனுக்கு வாய்ப்பு உண்டாகும். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்து, அதாவது கிறிஸ்துவை நிராகரித்து விட்டு ஒருவன் நிற்கிறான் அல்லவா, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ என்னதான் சுவிசேஷத்தை சொன்னாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வேற எதுக்காக வேணாலும் நீங்க அவனுக்கு ஜெபிக்கிறான். எதுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு ஜெப குறிப்பை கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்க சொல்லுவாங்க. ஜெபிக்க சொல்லுவவர்கள் முக்கியமாக கிறிஸ்துவை தள்ளாதவர்களாக இருந்தால் நீங்க அவர்களுக்கு ஜெபிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஏற்கனவே அவர்கள் கிறிஸ்துவை தள்ளிவிட்டு காணப்படுகிறவர்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை பெற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்களே, என்ன பிரயோஜனம்? அவர்களுக்காக நான் ஜெபிக்க சொல்ல மாட்டேன், அது வேஸ்ட் அப்படின்ட்டு என்ன பண்றாரு யோவான் எழுதுகிறார்.